இன்றைக்கி ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னையில் உடல்நலக்குறைவால் காலமாயிருக்காரு. ஒரு தமிழ் சினிமாவை ஸ்டுடியோக்கில் இருந்து கிராமத்து மண்ணிற்கு அழைத்து வந்தவர் தான் பாரதி ராஜா அவர்கள். அதுவும் தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான மாபெரும் இயக்குனர் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவோட போக்கையே மாற்றி அமைத்த ஒரு புரட்சியாளர் அப்படின்னே சொல்லலாம். இதனால தான் திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவரை இயக்குனர் இமயம் அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு அழைக்கிறாங்க. இந்த நிலையில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவரோட உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் சிகிச்சை பலனின்றி இன்னைக்கு அதிகாலையில் பார்த்தீங்கன்னா அவரோட உயிர் பிரிஞ்சிருக்கு. இவரோட இந்த மறைவு செய்தி ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. இவரோட இந்த இறப்பு செய்திக்கு முதலமைச்சர் விஜய் மற்றும் மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாருமே அவங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா நடிகர் நடிகைகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவரோட உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலியுமே செலுத்தி வராங்க. கடந்த ஆண்டு தான் பாரதி ராஜாவோட மகனான மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் திடீர் உடல்நலக்குறைவால் காலமாயிருந்தார். அவருடைய மகன் மறைவுக்கு பிறகுதான் பாரதி ராஜா அவர்கள் கடும் மன உளைச்சல்லையும் உடல்நலக்குறைவாலும் பாதிக்கப்பட்டு வந்திருந்தார். ஆனால் சிகிச்சை பலனின்றி இன்னைக்கு அதிகாலையில் காலமாயிருக்காரு. அவருடைய வயது பார்த்தீங்கன்னா 84. இவரோட தமிழ் சினிமா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சிகப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை, முதல் மரியாதை உள்ளிட்ட பல படங்கள்ல இயக்கியிருக்காரு. குறிப்பாக ஒரு இயக்குனராக மட்டுமல்லாமல் ஆயுத எழுத்து, குரங்கு பொம்மை, நம்ம வீட்டு பிள்ளை போன்ற படங்களில் நடிகராகவும் முத்திரை பதிச்சிருக்காரு. இவரோட இந்த அசாத்திய திரைப்பயணத்திற்கு பார்த்தீங்கன்னா இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் இன்னைக்கு அதிகாலையில் காலமாயிருக்காரு. இந்த ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மட்டும் அல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்குமே ஒரு பேரதிர்ச்சியவே கொடுத்துருக்கு.